இந்தா. சத்தியமா? சத்தியமா இந்தா. ஹலோ லார்ட் கிருஷ்ணா, நான் குன்குன். எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான். நீங்க ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணி எப்படியாவது அந்த மோகனை ஜெயிலுக்கு அனுப்பி விட்டுருங்க. திரும்ப எப்பவும் வந்துடவே கூடாது. இல்ல 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 கிருஷ்ணா, வேண்டாம். கேட்காத. அவ சொல்ற எதையும் கேட்காத. இப்படி எல்லாமா வேண்டிப்பாங்க? வாளு பாருங்க கிருஷ்ணா, அவ சின்ன குழந்தை, விளையாட்டுக்கு சொன்னா. நீங்க அதெல்லாம் காதுல வாங்கிக்காதீங்க. எல்லாத்தையும் சரி பண்ணிடுங்க ப்ளீஸ், எல்லாத்தையும் சரி பண்ணிடுங்க. லார்ட் கிருஷ்ணா, மோகனை ஜெயிலுக்கு அனுப்பிடுங்க. இல்ல, நீ என்ன வேண்டிக்கிற குன்குன்? அவர் உன்னோட அப்பா. அப்படி சொல்லாத. என் அம்மாவை கொன்ன கொலைகாரன். அவர் ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும். அதுதான் எனக்கு வேணும். என்னைக்கு அவர் திரும்ப வராரோ அன்னைக்கு நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். அவரை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவேன். குன்குன், குன்குன். கிருஷ்ண பரமாத்மா, அவ சின்ன குழந்தை. அவ பேச்செல்லாம் நீங்க கேட்காதீங்க. அது ஊர்ல பாட்டி ராதா நீ ஒரு முட்டாள்னு சொல்லும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, வயசும் பாதியா தான் இருக்கணும்ல. நானும் சின்ன பொண்ணு தானே. அதனால நீங்க ஏன் பேச்சையும் கேட்கணும். மோகன் ஐயாவை விடுதலை பண்ணுவீங்க. நான் கோர்ட்டுக்கு கிளம்பிட்டேன். லாயர் கிட்ட நான் பேசிட்டேன். நீங்க அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. மோகனுக்கு நீ நல்லதுதான் நினைப்பன்னு எனக்கு தெரியும். ஏற்கனவே அவரை வருத்தத்துல இருக்காரு. நீ போய் அவர் முன்னாடி நின்னா அவரு உண்மையில கோவப்படுவாரு. அதனால நீ ப்ளீஸ் அவர் முன்னாடி போயிடாத. ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, நான் சொல்ற மாதிரி நீ பண்ணு. இன்னைக்கு எல்லா அப்பாயின்மெண்ட்ஸையும் கேன்சல் பண்ணிடு. என்கிட்ட கேட்டதுக்கு அப்புறமா தான் எல்லாத்தையும் ரீஸ்கெடியூல் பண்ணணும். ஓகே? மம்மி, அப்பாயின்மெண்ட் எதுக்கு ரீஷெட்யூல் பண்றீங்க? நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். அதனால என்னம்மா, உனக்கு எதுக்கு வீண் சிரமம் சொல்லு? இதெல்லாம் அப்புறமா கூட பாத்துக்கலாம். எதுக்காக உன் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? அக்கா தம்பி நம்ம 2 பேருக்கும் இந்த வீட்ல எந்த தகுதியும் கிடையாது. இவங்க நமக்கு அம்மாங்கிறத மறந்து ரொம்ப நாள் ஆகுதுக்கா. அவங்களுக்கு மோகன் மட்டும் தான் புள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு இவங்க சித்திங்கிறதையே மறந்துட்டாங்க. அதனாலதான் அவங்க நம்மள கவனிக்கிறதே இல்ல. எப்பவும் மோகன் மோகன் தானே உருகுறாங்க. அவங்களுக்கு நாம தேவையில்லக்கா. Am I right, Mom? You are absolutely right. மோகன் அவன் என்னைக்கும் என்னோட செல்ல புள்ளதான். ஏன்னா அவனுக்கு பொறுப்பு இருக்கு. சொந்த அண்ணனோட நிச்சயத்துக்கே வராம தூங்கிட்டு இருக்கிற ஒரு பையன் வெளியாளா தானே இருக்க முடியும். பெர்ஃபெக்ட். என்னைக்கு நீங்க பெத்த உங்க புள்ளைய யாரோ பெத்த புள்ள மாதிரி ட்ரீட் பண்ணீங்களோ அப்பவே நான் தேவையில்லாதவன் ஆயிட்டேன். எங்களுக்கு உங்களோட அன்பும் கிடைக்கல, உரிமையும் கிடைக்கல. ஆனா எதுக்கு எடுத்தாலும் அந்த மோகனை தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மோகன் இருக்கானே, செகண்ட் ஹேண்ட் பையனா இருந்தும் கூட ஃபர்ஸ்ட் ஹேண்ட் மாதிரி எல்லாமே அவனுக்கு கிடைக்குது. கரெக்டா தான் சொன்னேன். செகண்ட் ஹேண்ட் பையனா இருந்தும் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் பையனுக்கான பாசம் கிடைக்குது. ஆனா உனக்கு அநியாயம் ஆயிடுச்சுல்ல. சரி, ஷர்ட்டை கழட்டு. என்ன? அத ஜிம்முக்கெல்லாம் போறல, ஸோ பாடியை நல்லா பில்டப் பண்ணிருப்ப. நானும் நீ பாடி எப்படி தான் பில்ட் பண்ணிருக்கேன்னு பாக்குறேன்னு. ஷர்ட்டை கழட்டு.
இது கழட்டு தம்பி. ஜிம்ல என்னெல்லாம் பண்ணுவ? ஜிம்ல கண்டிப்பா லெக்குக்கு எக்ஸசைஸ் பண்ணுவல்ல? இல்ல அங்க தோப்பு கரணம் போடுறியா இல்ல வாத்து மாதிரி உட்காருவியா? வாழ்க்கை முழுக்க நிக்கணும்னா அதுக்கு காலு வேணும்ல. காலை காட்டு. வெயிட், வாட்? பேண்ட்டை காட்டு. சொன்னது சரியா புரியலையோ? இப்ப பேண்ட்டை காட்டு. பேண்ட்டை காட்டுறா. எல்லாம் நம்ம குடும்பம் தானே, கழட்டு. என்ன நீங்க இவ்வளவு பெரிய வீட்டுல இருக்கல்ல, இந்த டிசைனர் ட்ரெஸ் எல்லாம் போடுறல்ல, காஸ்ட்லி கார்ல சுத்துற, பார்ட்டிஸை என்ஜாய் பண்ற, அதெல்லாம் காதம்பரி அம்மாவோட பையங்கிற ஒரே காரணத்துக்காக தான். இதுல இந்த ஃபர்ஸ்ட் ஹேண்ட் செகண்ட் ஹேண்ட்லாம் இம்பார்ட்டன்டே இல்லை. இம்பார்ட்டன்ட் எதுன்னா அவங்க பையங்கிறதா. அவங்க உன்னோட அம்மா, அதனாலதான் இது எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு தடவை அவங்க கிட்ட மரியாதை இல்லாம பேசின இந்த ஜட்டியையும் காட்டி விட்டு அம்மா நம்ம வெளியே துரத்திருவாங்க. காம் டவுன் ப்ளீஸ். சின்ன பையன் போனா போதுன்னு விட்டுருங்க. வாடா போலாம். இது ஒண்ணு மட்டும் தான் நடக்கல, இன்னைக்கு அதுவும் நடந்துருச்சு. அவனுக்கு நிச்சயமா தண்டனை கிடைச்சே தீரணும். வாய் மூடுறா. லார்ட் கிருஷ்ணா, என்னோட வேண்டுதலும் அதுதான். தான் சொந்த மனைவியை கொன்ன பழியினால பெத்த மகளுக்கு அப்பா மேல வெறுப்பு, தம்பி மனசுல அண்ணன் மேல எவ்வளவு பொறாம. இந்த உலகமே அவரை தப்பான பார்வையில பாக்குறாங்க. பாவம் மோகன் ஐயா. இப்ப எனக்கு புரியுது. சந்தோஷமான நேரத்துல கூட அவர் முகம் ஏன் சோகமா இருந்தது, கண் ஏன் கலங்கி இருந்ததுன்னு. கிருஷ்ண பரமாத்மா அவர் நிரபராதின்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு எப்படி சபையில திரௌபதியோட மானத்தை காப்பாத்துனீங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு மோகன் ஐயா மரியாதையை காப்பாத்துங்க. அவர் நிரபராதின்னு நிரூபிச்சாகணும். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். மோகன் ஐயா கோர்ட்டுக்கு போறாரு. அவருக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரி நான் ஏதாவது பண்ணி ஆகணும். என்ன பண்றது, ஏதாவது யோசி. தயிர் சக்கரை. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆல் செட்? எஸ் ஷேகா, ஆல் செட். நல்லா இருப்பா. இங்க பாரு, நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு கோர்ட்ல வாயை மட்டும் திறந்துடாத ப்ளீஸ். நீ தயவு செஞ்சு ஜட்ஜு முன்னாடி கொஞ்சம் அமைதியா இருந்தா போதும். தெரியாம பண்ணிட்டா மோகன். ஐயோ, இங்க பாரு, கோர்ட்ல நீ எனக்கு லாயரா இருக்க போற. ஃப்ரெண்டா இருந்தா அப்புறம் கேஸ்ல தோத்துருவேன். நான் காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருக்கேன், நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டேன். டின்னர் ஜெயில சாப்பிட வேண்டியிருக்கும்ல, அதுக்குதான். என்ன பேசுறீங்க மோகன்? அப்படி எதுவும் ஆகாது, ஐ ப்ராமிஸ். அப்படி போடு போடு போடு, அசத்தி போடு கண்ணு. இங்க என்ன பண்ற? அக்கா,
கொஞ்சம் சக்கரை கிடைக்குமா? எதுக்கு? அது எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க, ஏதாவது நல்ல விஷயம் நடக்கணும்னா தயிர் சக்கரை சாப்பிடணும்னு. அது சரி, அப்படி என்ன செஞ்சு சாப்பிட போற? ஐயோ எனக்கு இல்ல, அது வந்து இன்னைக்கு மோகன் ஐயாவுக்கு கோர்ட்ல தீர்ப்பு சொல்ல போறாங்க. இத அவர் சாப்பிட்டாருன்னா நல்ல தீர்ப்பு கிடைக்கும். அதனால நீங்க இத. உனக்கு மூளைகில கெட்டு போச்சா? நேத்து ராத்திரி நீ எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ண, இப்ப என்னடானா சிங்கத்தோட வாயில கைவிட போறேன்ற? ஐயோ இல்ல இல்ல, நான் கொடுக்க போறது இல்ல. அவர் கண்ணு முன்னாடி நான் போக மாட்டேன். நீங்க போய் கொடுங்க. என்ன விளையாடுறியா நீ? என்னால முடியாதுப்பா. ஆளை விட நில்லுங்க. வேலை பண்ண பாக்குறேன். நான் என்ன பண்ணுவேன்? இது எப்படி நான் அவருக்கு கொடுப்பேன்? டைம் ஆயிடுச்சு. மோகனையா, மோகனையா, லெட்ஸ் லீவ். இதுக்கு மேல வெயிட் பண்ண கூடாது, கிளம்பலாம். ஓ, கிளம்பலாம். நான் என்னோட போனை மறந்துட்டேன். நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓ, எவன்டா அது? என்ன அதுக்குள்ள வீட்டை இடிக்கிறதா பிளானா? வீட்ல தயிரை வச்சு யாரையா ஓடி கொண்டாடுறது? மோகன், ஏற்கனவே லேட் ஆயிடுச்சுப்பா, சீக்கிரம் வா. என்ன நடக்குதுங்க? என் கிருஷ்ணன்னா கிருஷ்ணன் தான். மோகன் ஐயா கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. சாட்சிகளை அலசி ஆராய்ந்த பிறகு மோகன் திரிவேதியை தன்னுடைய மனைவி துளசி திரிவேதியோட கொலை வழக்கிலிருந்து நிரபராதி என்று விடுதலை செய்கிறேன். தி கேஸ் இஸ் க்ளோஸ்ட். கோர்ட் உன்னை விடுதலை பண்ணிருக்கலாம், ஆனா ஒரு தாயோட மனசு உன்னை என்னைக்கு மன்னிக்காது. உன்னோட மனசாட்சியும் உன்னை என்னைக்கு மன்னிக்காது. என் பொண்ணை கொலை பண்ணி பெரிய தப்பு பண்ணிட்ட நீ. இங்க பாருங்க, கோர்ட்ல தீர்ப்பு சொல்லியாச்சு. இதுக்கு மேலயும் மோகனை ஏதாவது சொன்னீங்கன்னா அவங்க மேல கேஸ் போட வேண்டியிருக்கும். மோகன் ஐயா, நான் என்னோட வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கும்போது நீங்க எனக்கு கொடுத்த இந்த பகவத்கீதை தான் அந்த இருட்டில் எனக்கு வெளிச்சத்தை காட்டுச்சு. அநேகமா அன்னைக்கு நீங்க மட்டும் வராம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த ராதா இருந்திருக்க மாட்டா. உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஆனா இன்னைக்கு இந்த பகவத்கீதை என்னை விட உங்களுக்கு தான் அதிகமா தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால நான் கிளம்புறேன். ஆனா உங்களுக்காக என் உயிருக்கும் மேலான இந்த பகவத்கீதையை கொடுத்துட்டு போறேன். இங்க பாருங்க கிருஷ்ணா, என் கையால மோகன் ஐயாவுக்கு இந்த கீதையை கொடுக்கறதுக்கு தான் நான் இங்க வந்தேன். ஆனா நான் இப்ப திரும்பி போகணும். நீங்க அவர்கிட்ட இந்த கீதையை கொடுத்துருங்க. அவரோட வாழ்க்கையில நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுங்க. அவரோட பொண்ணு குன்குன் அப்பா மேல மரியாதையாவும் அன்பாவும் இருக்கணும். அப்புறம்
அவர் மேல பொய்யான கொலைப்பழி இருக்குல்ல, அதையும் போக்கிடுங்க. இந்த பழி நீ சாகுற வரைக்கும் உன்னை விட்டு போகாது. இந்த சாக்கடை உன் முகத்துல இல்ல, மனசுல பட்டு இருக்கு. இல்லம்மா, நான் துளசியை கொலை பண்ணல, கொல்லல. என் எண்ணத்துல எந்த கரையும் இல்ல, என் மனசுக்குள்ள எந்த அழுக்கும் இல்ல. என்கிட்ட நீ உண்மைய மறைக்கலாம், ஆனா உன் குடும்பத்துக்கிட்ட அவங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. நீ பெத்த பொண்ணே உன்னை கொலைகாரனாதான் பாக்குறா. ஒரு தாயோட சாபம். நீ அப்பனா இருக்கிற தகுதி உனக்கு என்னைக்கு கிடைக்காது. நான் எப்படி என் பொண்ணுக்காக ஏங்குறேனோ அதே மாதிரி உன் பொண்ணு பாசத்துக்காக நீ ஏங்குவ. இது பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. கேஸ் முடிஞ்சுது. இதுக்கு மேல மோகனுக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா அப்புறம் போலீஸை கூப்பிட்டுருவேன். தாராளமா போலீஸை கூப்பிடு. நாங்க என்ன தப்பு பண்ணோம்? தப்பு பண்ணது இவன். இங்க பாருங்க, கேஸ் முடிஞ்சு போயிடுச்சு. இந்த நேரத்துல இப்படி பேசுறதெல்லாம் தப்பு. ஒரு கொலையும் பண்ணிட்டு இப்ப நல்லவ மாதிரி தப்பிச்சு வெளியே வந்துட்டான். இன்னும் என்னெல்லாம் பண்ண போறானோ தெரியல. இதுக்கு மேல தகராறு பண்ணீங்க, அத்தனை பேரையும் தூக்கி உள்ள வச்சிருவேன். தாராளமா கேஸ் போடு. என்ன மிரட்டுறியா? அவ்வளவு தைரியமா உனக்கு? உன் பொண்ணு உன்னை ஒரு கொலைகாரனாதான் பாக்குறாங்க. என்ன பண்ணுவ? என்ன அடிப்பியா? இல்லனா என் அம்மாவை கொன்ன மாதிரி என்னையும் நீ கொன்னுடுவியா? நீ என்னோட அப்பா கிடையாது. ஐ ஹேட் யூ. ஒரு தாயோட சாபம். நீ அப்பனா இருக்கிற தகுதி உனக்கு என்னைக்கு கிடைக்காது. நான் எப்படி என் பொண்ணுக்காக ஏங்குறேனோ அதே மாதிரி உன் பொண்ணு பாசத்துக்காக நீ ஏங்குவ. குன்குன், குன்குன் இங்க பாரு. நான் கிருஷ்ணருக்காக பால் பிரசாதமா வச்சிருக்கேன். வா, வந்து குடி. மறுபடியும் நான் இங்க வருவேனான்னு தெரியல. ஓ, உன்னை நான் பார்க்கவும் விரும்பல, இந்த பிரசாதமும் வேண்டாம். குன்குன், பிரசாதம் வேண்டான்னு சொல்றல்ல. சரி, ஓகே. பிரசாதம் வேண்டான்னா வெறும் பாலா நினைச்சு குடி. வெறும் பாலெல்லாம் நான் எப்பவும் குடிக்க மாட்டேன். இங்க பாரு குன்குன், நான் தான் இவ்ளோ சொல்றேன்ல, என் கையால இந்த பாலை குடிய. நாளையில இருந்து நான் இங்க இருக்கவே மாட்டேன். நான் உன்னை ஞாபகம் வச்சுக்கவே விரும்பல. கிளம்புறியா? குன்குன் இரு. குன்குன் சொன்ன கேளு, நெல்ல. ஒரு தாயோட சாபம். நீ அப்பனா இருக்கிற தகுதி உனக்கு என்னைக்கு கிடைக்காது. நான் எப்படி என் பொண்ணுக்காக ஏங்குறேனோ அதே மாதிரி உன் பொண்ணு பாசத்துக்காக நீ ஏங்குவ. நான் சொல்றேன்ல குன்குன், நில்லு. பிரசாதம் குன்குன், கொஞ்சமா குடி. நான் தான் சொல்றேன்ல, கேளு. சொன்னா கேளு, கொஞ்சமா குடி. மோகன், என்னப்பா நீ பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம? அடேங்க அப்பா, அங்க கோர்ட்ல மோகன் அண்ணன் மேல போட்ட கொலை பழி ஒரே அடியா முடிஞ்சே போயிடுச்சு. இங்க நம்ம வீட்ல இருக்கிற இந்த ராதா மோகன் அண்ணன் மேல இருந்த அழுக்கை எடுத்துட்டா. பிரமாதமா ராதா, அண்ணனுக்கு பாலாலேயே அபிஷேகம் பண்ணி அவர் மேல இருந்த கரையை எல்லாம் எடுத்துட்ட. நீ பண்ண இந்த வேலையால எங்க எல்லாருக்குமே சந்தோஷம்.
மன்னிச்சிருங்க. அது நான் உங்களை கவனிக்கல. யார் நீ? யார் நீ? தானே கேட்கிற, யார் நீ? என்னமோ உன் இஷ்டத்துக்கு வந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. நேத்து யாகத்தை கருத்தா, அப்புறம் இப்ப குன்குன் கூட சேர்ந்து யார் நீ? நான் ராதா. ஐயரோட பொண்ணு. எந்த ராதா, எந்த ஐயரோட பொண்ணு? முதல்ல இப்பவே வீட்டை விட்டு வெளியே போய், இதுக்கப்புறம் நான் உன் முகத்தை பார்த்தேன்.